விஜயா கூ சென்டர்ல இருந்து இந்த மார்ச் மந்த்துக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குற எல்லோ பட்டர்ஃப்ளை, ஆரஞ்ச் பட்டர்ஃப்ளை, ஒயிட் பட்டர்ஃப்ளை, இதில் எந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கான கைடன்ஸ் வந்து இப்போ நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ்ன்றதை பார்க்கலாம் இப்போது. ஸோ நம்ம இப்போ வந்து எல்லோ பட்டர்ஃப்ளை, ஆரஞ்ச் பட்டர்ஃப்ளை, ஒயிட் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணியிருக்கிற உங்களுக்கான கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இதை நல்லாவே எல்லாம் கிளியராக வாட்ச் பண்ணுங்க, கேளுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். அதே மாதிரியே நீங்கள் என்ன பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அதே போல் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்றதும் டைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த யூனிவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் தான் எல்லாருமே இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே யூனிவர்ஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லணும். நம்ம நன்றி உணர்வு சொல்ல சொல்ல நம்ம வந்து பாசிட்டிவ் திங்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிவர்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ்க்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணீங்கன்றதும் டைப் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த ரீடிங் உங்களுக்கு நல்லாவே வந்து ரெசனேட் ஆச்சு, ஆமாம் அப்படிதான் இருக்கு, சிங்க் ஆச்சுனாலும் அதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமெண்ட் தான் என்னோட பூஸ்டப். நன்றி. நீங்க வந்து எல்லோ பட்டர்ஃப்ளையை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுக்க உங்களுடைய எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை பெரிய பிரச்சனையோ ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிட்டு இருக்கீங்கன்றது தான் உங்களோட கார்டு வந்து சொல்லுது. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஐயோ எப்படிடா இதில் போய் மாட்டணும், ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஏதோ ஒரு மன சஞ்சலம், ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க. சின்னதாக இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே லைக் இந்த மொமெண்ட்ல இருந்து, இந்த மொமெண்ட் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மார்ச் 1 இருந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த விடிவு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிடும். அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வந்து அழகா வந்து ரெக்கவர் ஆகிட்டு நல்ல ஒரு அற்புதமான வந்து பிரைட் ஃபியூச்சர் வந்து இருக்கு. அந்த ரொம்ப தொலைவில் கூட இல்லை, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல அது சில நாட்களா இருக்கலாம், இல்ல ஒரு 1-2 மாதங்களா இருக்கலாம் உங்களோட பிரச்சனையை பொறுத்து. பட் கூடிய விரைவில் மேக்சிமம் ஒரு 2 months, ஃபியூ டேஸ், ஒரு 1 to 2 daysல இருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஃபியூன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த பிரச்சனைகளை பொறுத்து. பட் கூடிய விரைவில் உங்களோட இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக போகுது. அது வந்து நீங்க இப்ப கேட்கிற இந்த நொடியிலேயே கூட இருக்கலாம், இல்ல அடுத்த நொடியில கூட உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான அந்த விடிவு வந்து பிறக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து ரொம்ப ஒரு நிம்மதியா, ஒரு பீஸ்ஃபுல்லா வந்து இருக்க போதும். நீங்க அந்த ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர அந்த ஒரு இதுலதான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிறைவானது வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது. நன்றி. நீங்க வந்து ஆரஞ்சு பட்டர்ஃப்ளையை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனநிலை வந்து இருக்கலாம். அதே போல வந்து இப்ப யாராச்சும் ஒருத்தங்க எதனா சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க சொல்ற அந்த இதை வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவம் சில சமயங்கள்ல, நாட் ஆல்வேஸ், சில சமயங்கள்ல உங்களுக்கு வந்து இல்லாம இருக்கு. இது ஆமாவா அப்படின்றதும் நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுங்க. அப்படிதான் உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்றது. சில சமயங்கள்ல அவங்க சொல்றது நம்ம ஏன் ஏத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிற அந்த ஒரு இது வந்து உங்களை வந்து தடுக்குது. அதாவது ஏன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல போவீங்க. பட் அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து ஏனோ வந்து தடுக்குது. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சில வந்து விடை கிடைக்காத கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுடைய மனசுல வந்து இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விடை கிடைக்கும். அந்த பதில்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க டெய்லியுமே மினிமம் ஒரு 10 நிமிஷம் நம்மளால கண்டிப்பா வந்து ஒதுக்க முடியும். அது காலையில ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், இரவாகட்டும், இல்ல சாயந்தரம், எனிவே 24 hours நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுத்திருக்காரு. அதுல நம்மளுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒதுக்கணும் இல்லையா.
ஸோ அந்த ஒரு 10 நிமிடம்ன்றது மினிமம் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இந்த மெடிடேஷன் ஆரம்பத்துல மெடிடேஷனுக்கு பண்ணி பழக்கம் இல்லை எப்படி பண்றதுனா ஒன்றும் பிரச்சனை பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து கவனம் சிதறனாலும் நம்ம இப்ப பண்றோம். உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் இல்லையா உங்களோட ஆழ் மனசுல, அந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிடேஷன்லயும் நீங்க கண்களை மூடி இருக்கும் போதும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து வரும். அதே போல வந்து உங்களுக்கு மெடிடேஷன்லயும் கிடைக்கலாம். இல்ல நீங்க வந்து இப்ப ரோட்ல போறீங்க, இல்ல நீங்க ஜஸ்ட் வீட்லயே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டிவி இல்ல மொபைல் ஏதாச்சும் இல்லை யாரோ வராங்க பேசுறாங்க, ஒரு புக்கோ எந்த வழியிலையாவது வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து ஒரு சைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு வகையில அது எதுவா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், ஒரு வேர்டா இருக்கலாம், இல்ல யாரா வந்து சொல்லலாம், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான அந்த சொல்யூஷனை வந்து உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ அதுக்கு அதை ஏத்துக்கிறதுக்கான அந்த ஓப்பன் மைண்டோட இருங்க. ஏன்னா நீங்க க்ளோஸ் மைண்ட் இருந்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் காமிச்சாலுமே உங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ அந்த ஓப்பன் மைண்டோட இருக்கும்போது உங்களுக்கு அந்த சைன் வந்து நல்லாவே வந்து தெரியும். நான் சொன்னது போல இந்த காம்ப்ரமைஸ் வந்து ஆகுங்க. அதே போல இதெல்லாம் நீங்க பண்ணும்போது கூடிய சீக்கிரமே உங்களுடைய அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஆரஞ்சு பட்டர்ஃப்ளையை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆரஞ்சுன்னு டைப் பண்ணுங்க. அதே மாதிரியே இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட கமெண்ட்ஸும் நீங்க அதுல வந்து போடுங்க. சரியான பிறகு இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி சரியான உடனேயும் கமெண்ட் போடுங்க. அதே போல இப்ப நீங்க இதுதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களை கமெண்ட் போடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ஆவலா வந்து இருக்கும். நன்றி. நீங்க வந்து ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அந்த கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் தான் இப்போ வந்து சொல்ல போகிறது. நீங்கள் ஒயிட் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒயிட் பட்டர்ஃப்ளைன்றத டைப் பண்ணுங்க. அதே மாதிரி இது ரெசனேட் உங்களுக்கு வந்து ஆச்சுனாலுமே நீங்கள் அதுக்கான அந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இப்போ அது நீங்கள் இதெல்லாமே இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அழகாக வந்து முடிஞ்ச பிறகும் நல்லபடியாக நடந்து முடிஞ்ச பிறகும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் இந்த ரிசீவிங் மோடில் வந்து இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய இந்த மார்ச் 1 அப்படின்றது இது வந்து மார்ச் மாசத்துக்கான ப்ரெடிக்ஷன் கைடன்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அது பிடிக்கல, பட் வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க இல்ல உங்க கூட இருக்கவங்க பட் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அது பிடிச்சிருக்கிறதுனால அது பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க பண்றது நீங்க உங்களுக்கு வந்து பிடிக்கல. நீங்க இது பிடிக்கலன்னு சொன்னாலுமே சில டைம் கேட்கறாங்க, மறுபடியும் பழையபடி அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது இப்படி சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு உங்களுக்கு சில சமயங்கள்ல ஒரு எரிச்சல் வெறுப்பு வந்து உண்டாகுது. கவலைப்படாதீங்க, இந்த நிலைமை வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மாறும். பட் ஏன் அப்படி பண்றாங்க? இப்ப நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்றோம், இது வேண்டான்றோம். அப்போ இது வந்து நம்ம தான் அந்த மாதிரி தப்பா யோசிக்கிறோமா, இல்ல இவங்க அப்படி பண்றாங்களா அப்படின்றது நீங்க சிந்திங்க. மேபி நீங்க சொல்ற விஷயம் நல்லதா இருந்து அவங்க கேட்கலன்னா அவங்கள வந்து ஏன் வந்து இப்படி பண்றாங்கன்றதுக்கானது பாருங்க. இல்ல நீங்க சொல்ற விஷயமே நம்ம தான் அப்ப தப்பா சொல்றோமோ, நீங்களே உங்களை வந்து சுய ஆய்வு பண்ணும் போது ஓகே நம்ம தப்பா சொல்லியிருக்கோம் அதனாலதான் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா வந்து திருத்திக்கலாம் இல்லையா. எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்ச உடனே நம்ம திருத்திக்கிறது தான் மனித இயல்பு. அதுக்காக தான் நம்ம இந்த மனித பிறவி மற்ற உயிரினங்களிடத்திலிருந்து வேறுபட்டு நம்ம வந்து இருக்கோம். ஸோ அதே மாதிரியே உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றதை கவனிங்க. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க வந்து புரிஞ்சுட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து இருக்கு. இந்த மாசம் ரொம்ப அமோகமா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, என்னென்ன இப்போ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசு சொல்லும் இல்லையா, இது பண்ணுங்க, இது பண்ண வேண்டாம், இது கரெக்ட். அந்த இதை வந்து நீங்க கூர்மையா வந்து கவனிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இதுவா இருக்கும். அதே மாதிரி வந்து மற்றவங்க கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கு நீங்க வந்து தயங்குறீங்க. ஐயோ நம்ம கேட்டா என்ன நினைச்சுப்பாங்க. அதே சமயங்கள்ல நம்ம மட்டும் மற்றவங்களுக்கு வேணும்னா எல்லாமே ஹெல்ப் பண்றோம். ஆனா நம்மளுக்கு ஹெல்ப்ன்னும் போது நம்மளுக்கு யாரை கேட்கறது இல்ல கேட்டா என்ன நினைச்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருக்கு. கவலையை விடுங்க. ஏன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பரோபகாரமா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி போலதான்.
பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பரமா ஒரு ஹெல்ப் பண்ணும்போது தான் எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும். ஸோ உங்களுக்கு ஏன்னா மத்தவங்க கிட்ட ஹெல்ப், அது சின்ன ஹெல்ப் ஆகட்டும், பெரிய உதவியாகட்டும், அது பொருள் அளவிலயோ, இல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல் அளவுல இப்ப ஏதாச்சும் ஒரு உடல் உபாதை இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஹெல்ப் எதனா வேணும்னாலுமே தயங்காம கேளுங்க. அதே போல ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி உங்களுக்கு யார்கிட்டயாவது வந்து இத பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, அவங்க கிட்ட அத டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒருத்தங்களாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு க்ளோஸான சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்டயும் நீங்க வந்து தாராளமா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்னது போல உங்களுடைய உள்ளுணர்வு வந்து நீங்க வந்து நம்புங்க. மத்தவங்க கிட்ட வந்து ஹெல்ப் வந்து நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். இது எல்லாமே வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லிருந்து 4 மாசத்துக்குள்ள உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நல்லா கிளியரா வந்து சால்வ் ஆயிடும். இது உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ ரெசனேட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுல டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நன்றி.